டெலஸ்கோப்புக்கு ஏதோ ஒரு வினோதமான சிக்னல் கிடைச்சிருக்கு. அதாவது சூரிய கிரகணம் மாதிரி ஒன்று. ஆனால் இன்னைக்கு தான் கிரகணமே இல்லையே. எனக்கு தெரியும், ஆனால் இது அதை விட ரொம்ப பெருசு மாதிரி இருக்கு. ஸ்பேஸ் ஃபோர்ஸஸ் இன்ஜினியரிங் ப்ரோட்டோகால். பிரேக், கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பார்த்தே ஆகணும். ஒரு ஷேடோ நிலவை அப்படியே சுற்றி வர மாதிரியே இருக்கு. ஆனால் எத்தில் வேற ஏதோ ஒன்று, அதான் பார்த்துட்ருக்கேன். டெப்ரிஸ் ஃபீல்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதிகபட்ச அடர்த்தி எவ்வளோ இருக்கும்? டென்சிட்டி 2 பொருட்களுக்கு 1 மீட்டர்னு செட் பண்ணியிருக்கேன். அதோட அமைப்பு மையத்திலிருந்து 6 வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இல்லை, அப்படி இருக்காது. நீ இதை நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். இதோட டென்சிட்டி மைய பகுதியில் அதிகமாகிட்டே இருக்கு. இதோட ஐசோமார்பிக் இமேஜை டெலஸ்கோப்ல இருந்துடுங்க, நான் பார்க்கணும். எர்த் அட்மாஸ்பியருக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஓ கடவுளே. வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் வெஸ்ட் சைடை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம உடனே மிலிட்டரி அலர்ட் பண்ணணும். இது நிலநடுக்கத்துக்கு எதிரான ஒரு இம்பாக்டை உருவாக்கி இருக்கு. கேஷுவாலிட்டி ரிப்போர்ட்டும் டேமேஜ் ரிப்போர்ட்டும் இன்னும் நமக்கு வந்து சேரல. நியூஸ் வயர்ஸ் எமர்ஜென்சி கம்யூனிகேஷன்ல கிடைச்ச தகவலின்படி அந்த பாகம் விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 மைல் டேமேஜ் ஆயிருக்கு. 6 மைலா? அந்த சைலியா பின்ஸ்க்கு திரும்பவும் வந்திருக்கா? எனக்கு அந்த டெப்ரிஸ் கிளவுடோட ஸ்பெக்ட்ரல் ஸ்கேன், அப்புறம் அந்த எரிக்கலோட விவரமும் வேணும். நம்ம எதை எதிர்த்து போராட போறோம்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அவுட்டர் எட்ஜில் இருக்கிற டெப்ரிஸ் ஃபீல்டில் தோராயமா 89% சிலிகேட் இருக்கு. டெப்ரிஸ் ஃபீல்டு ரொம்ப அடர்த்தியான ஒரு விஷயம். இந்த மையப்பகுதியில் ஊடுருவ சாத்தியமே இல்லை. டெலஸ்கோப்போட டெப்த் அதிகப்படுத்தி பார்க்கலாமா? டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ஸை 200,000 மைல்ஸ்க்கு ஷார்டன் பண்ணுங்க. கடவுளே, ஸ்பேஸ் ஃபோர்ஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. அவுட்டர் எட்ஜிலேருந்து எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே ஏதோ ஒன்று நுழைஞ்சிருக்கு. டைமண்ட் சென்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா? இதோ வந்திருக்கு. NEO 10 மைல்ஸ், அப்புறம் 9 மைல்ஸில் ஒன்று, அப்புறம் 6 மைல்ஸில் ஒன்று. மாஸ் 1.7 ட்ரில்லியன் கிலோகிராம்ஸ். இது மவுண்ட் எவரெஸ்டோட 3 மடங்கு அதிகமானது. இது எஸ்டிமேட்டடோட இம்பாக்ட் டைம் என்னன்னா 6 days 14 hours 39 minutes. ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு அப்புறமும் இந்த எரிகளோட வேகம் அதிகமாகுது. இன்னும் 7 நாளில் நம்ம பூமியை ஒரு எரிக்கல் அழிக்க போகுது. நான் எலமெண்ட் ப்ரொஃபைல் எடுத்துட்டு வரேன். உடனே பென்டகனுக்கு தகவல் அனுப்புங்க. நான் ஜெனரல் ஃபெரிஸ்க்கு கால் பண்ணுறேன். நம்ம உடனே ப்ரோட்டோகால்ஸை இனிஷியேட் பண்ணணும். நம்ம டூம்ஸ்டே மீட்டியர் ப்ரோட்டோகாலை ஏற்படுத்தி ஆகணும். நான் தெரியாம தான் கேட்குறாங்க, என்னதான் நடக்குது கேப்டன் டேவிஸ்? நான் உங்களுக்கு டூம்ஸ்டர் மீட்டியர் ப்ரோட்டோகாலுக்கு திட்டத்தை வகுத்து தரணுமா? சார், நான் கார்டர் அப்சர்வேட்டரியில் மிஸ்டர் ரிக் எட்வர்ட்ஸோட இருக்கேன். நம்ம உடனே இந்த ப்ரோட்டோகால்ஸை இனிஷியேட் பண்ணி ஆகணும். பிரச்சனை ரொம்ப தூரத்தில் இல்லை. கலிஃபோர்னியால பேக்கஸ் ஃபீல்டில் விழுந்த எரிக்கல்லால நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதோட அழிவை நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேப்டன். இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய எரிக்கல் நம்ம பூமியை தாக்க போகுதுன்னு இப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறோமா என்ன? பதில் சொல்லுங்க. இது யுனைடெட் ஸ்டேட்டோடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸ். அந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி போயிட்டோமா என்ன? அதுவும் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து வர பெரிய எரிக்கல். நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஜெனரல். சார், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஒரு படி முன்னாடி தான் இருப்போம். ஆனா சூரியனோட திசையில இருந்து நேரம் வந்திருக்கு. அதாவது அதை கணிக்கிறது ரொம்ப முடியாத காரியம். நம்மளால முடியாத விஷயம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா என்ன? சார், இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் ஒரு சிட்டியை விட ரொம்ப பெருசு. இது மட்டும் நேரா பூமியை வந்து தாக்குச்சுன்னா அதனால ஏற்பட போற அழிவுகள். ஜெனரல் என்ன மன்னிச்சிருக்க. இதனால பல உயிர்களை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, இந்த விஷயத்துக்கு நீங்க என்னதான் தீர்வா சொல்ல போறீங்க? சார், நான் ஸ்பேஸ் ஃபோர்ஸஸோட கேப்டன் கென்னரை காண்டாக்ட் பண்ண போறேன். இந்த ப்ரோட்டோகாலை கோஆர்டினேட் பண்ண அவரோட உதவி தேவை. அடுத்த எரிக்கல் விழுகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. இங்க பாருங்க டேவிஸ், இந்த 2 வருஷமா ஆர்பிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க தானே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ் சார். அப்படின்னா நான் இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன். இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கான சீஃபா ஸ்பெஷல் அட்வைசரா நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றேன். எஸ் சார். ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்டுக்கு நீங்களும் டாக்டரும் வர்றதுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்டு டிரான்ஸ்போர்ட் வேனை அனுப்புறேன். எஸ் சார். ஓகே, நம்ம இங்கிருந்து வெளியே போய் ஆகணும். பென்டகனுக்கு உடனே அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். நம்ம எல்லா டெலஸ்கோப்பையும் அப்லிங்க் பண்ண போறோம் டிஓடிக்கு, டூம்ஸ்டே. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபயர் வால்ஸை ரிமூவ் பண்ணிட்டா ரியல் டைம் இன்டர்நேஷனல் டேட்டா பேஸை மாற்ற முடியும். அப்புறம் நாம குளோபல் லேசர் ஏரியாவை இன்சர்ட் பண்ண போறோம். கரெக்ட் தானே ரிக்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டூம்ஸ்டே ப்ரோட்டோகால்ன்றது நம்ம கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதம்.
அதாவது நீ என்ன நினைக்கிற? லேசர்ஸ் வச்சிருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் குறிப்பிட்ட திசையில அங்க சுடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. நம்ம வேற பிளானை தான் யோசிச்சாங்க. ஈவன் பிலடெல்பியால கூட இப்படி ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்திருக்கு. அந்த பாதிப்பு முன்ன விட அதிகம். நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. எனக்கு தெரியும், நம்ம இதை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நமக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இதை பாரு, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சின்ன சின்ன காண்டினென்ட்ஸ்ல காணாம போயிடும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? நம்ம சுவாசிக்கிற காத்து எல்லாமே வெப்ப திரவமா மாற போகுது. இது நம்ம பூமி கிரகத்தோட அழிவு நாள். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டெப்ரிஸ் ஃபீல்டு நம்ம அட்மாஸ்பியருக்கு உள்ளார வெடிச்சு செதற போகுது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால இந்த குளோபல் லேசர் ஏரியாவை நம்ம முதல்ல செயல்படுத்தி ஆகணும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அந்த பெரிய எரிக்கல் மேல நம்ம கவனம் செலுத்தினா மட்டும் போதும். இருந்தாலும் நமக்கு ஒரு பேக்கப் பிளான் தேவை. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு நமக்கு நிறைய பேர் ஒத்துழைக்கணும். இந்த எரிக்கல் மவுண்ட் எவரெஸ்டை விட 3 மடங்கு பெருசு. ஒரு வாரத்துல நடக்குமா இதெல்லாம்? நம்ம நடக்கும்னு நம்பலாம். என்ன நம்பு. கண்டிப்பா இந்த செயல் திட்டங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். சரியா? உலகத்தை காப்பாற்ற போற பெரிய பொறுப்பு உன் கையில இருக்கு. அதனால தான் ரொம்பவே பயமா இருக்கு. லீசா. ஹலோ ஹனி. ஏவன், எங்க இருக்கீங்க? வேலையில இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இப்போ ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருக்கேன். இங்க நம்ம பூமிக்கு ஒரு பயங்கர ஆபத்து வந்துட்டு இருக்கு. ஏய், மேசன் ஏதாவது ஃபோன் பண்ணானா ஸ்கூல்ல இருந்து? இன்னும் 15 மினிட்ஸ்ல அவனை போய் பிக்கப் பண்ண போறேன். ஆல்ரைட், குட். அவனை பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பக்கத்துல எங்க மிலிட்டரி பங்கர் இருக்கோ அங்க போ. புரியுதா? அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் உனக்கு எங்க போகணும்னு வழி காட்டுவாங்க. என்னது? எவன், உண்மையிலே என்ன நடக்குது? ஒரு விண்வெளி எரிக்கல்லோட நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம். கலிபோர்னியால நடந்த மாதிரி இங்க நடக்க போகுதா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை விட பெருசு ஒன்று இப்ப தாக்க வந்துட்டு இருக்கு. அதனால தான் நீயும் மேசனும் சேஃபா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க பாக்கெட்டை பாருங்க. அவனோட லக்கி ஸ்பேஸ் மேன். மேசன் தான் உங்க பாக்கெட்ல அதை வைக்க சொன்னா. எவன், அங்க என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, பயப்படாத. இங்கே பாரு, நீயும் மேஷனும் உடனே பங்கருக்கு கிளம்பி போங்க. புரியுதா? சீக்கிரமா போங்க, சேஃபா இருங்க. ஐ லவ் யூ. இங்க பாரு எவன். ஐ லவ் யூ லீசா. எவன், எவன், அட கடவுளே. போச்சுடா. எனக்கு புரியுது மேடம் பிரசிடென்ட். நாங்கள் இதை செயல்படுத்துகிறோம். சார், சைனா அந்த ஆர்பிட்டல் ட்ரோன் ஃப்ளீட்டை எரிக்கலுக்கு அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ரஷ்யா அவங்களோட செயல் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. தேங்க்யூ ஸ்டாஃப் சர்ஜன்ட். இந்த சைனா ரஷ்யா ஆப்ஸ் பற்றின தகவலை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க திட்டத்தினால மற்றவங்க பாதிப்படையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஜெனரல் ஃபேரிஸ். கேப்டன் டேவிஸ், டாக்டர் எட்வர்ட்ஸ், உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்னதான் ஆச்சு? இந்த எரிக்கலுடைய தாக்குதல்னால இந்த சிட்டி ஃபுல்லாக ஒரே புகமூட்டமாயிடுச்சு. வர வழியில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நான் போர்ட்டர்ஸ் கிட்ட பேசினேன். இந்த உலகம் முழுக்க டூம்ஸ்டே மீட்டியர் புரோட்டோகால்ல எல்லாரும் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. நாமளும் இன்னும் 2 நிமிஷத்துல தாக்குதல் பண்ண தயாராகணும். ஃபோர்ஸும் தயாரா இருக்காங்க. என்னுடைய ஆர்டர் கிடைச்ச பிறகு அவங்க உடனே ஃபயர் பண்றதுக்கு தயாராகுவாங்க. எனக்கு புரியுது சார். ஸ்டாஃப் சர்ஜென்ட், இப்போ என்ன நடக்குது? சார், எல்லா லேசர் கேபிள் கண்ட்ரீஸும் ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. என்சாட் லிஸ்ட் இப்போ ஃபுல் பாப்புலேட்ல இருக்கு. தேங்க்யூ ஸ்டாஃப் சர்ஜென்ட். டூம்ஸ்டே மீட்டியர் புரோட்டோகாலை உடனே இனிஷியேட் பண்ணுங்க. இனிஷியேட்டிங் டூம்ஸ்டே மீட்டியர் புரோட்டோகால். எல்லா லேசர்ஸும் இன்னும் 2 மினிட்ஸ்ல ஃபயர் ஆக ஆன்லைன்ல ரெடியா இருக்கு. சார், மற்ற நாடுகளும் அவங்களோட திட்டத்தை செயல்படுத்தி தானே இருக்காங்க. சரியா சொன்னீங்க கேப்டன். சார், இங்கே நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. மற்ற கண்ட்ரிஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், எனக்கும் அந்த கவலை இருக்குது. எல்லா நாடுகளுமே இதை நாம் முதல்ல அழிக்கணும்னு சொல்லி வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யார் முதல்ல அழிக்கிறாங்கன்றதான் போட்டியே. வெற்றியை அவங்க சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஆபத்தா? சார், இங்கே சாக போகிறது நம்ம ஆளுகளும் தான். உலகமே இப்போ அழிகிற நிலைமையில இருக்கு. எனக்கு புரியுது கேப்டன். என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன். சார், T-10, 9, 8. ஜோன்ஸ் A and B ரெடியா இருங்க. டூம்ஸ்டே 4 ஆக்டிவேட் பண்ணுங்க. ஜோன்ஸ் C and D டெஃப்கான் 4 ஆக்டிவேட் பண்ணுங்க. இது டூம்ஸ்டே புரோட்டோகால். 1. All assets go.
ஸ்டாஃப் சர்ஜென்ட், நமக்கு சேதங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு? 0. எல்லா லேசர்ஸும் ஆன்லைனில் தான் இருக்கு. டாக்டர், உங்கள் ஆய்வுப்படி அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொன்னீங்க? சார், அந்த எரிக்கலோட சைஸை பொறுத்த வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு ரொம்ப பெருசு. ஒருவேளை நாம் அதை 19 டிகிரி சாய்வில் அதை அடித்தா நம்ம பூமியை 98% தாக்காம அதை தடுத்து நிறுத்த முடியும். குட். அதை தடுக்க நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குல்ல? எஸ் சார். சார், 31% லேசர் அரேயோட எட்ஜை தாக்கிட்டு இருக்கு. அதனால 25% டெப்ரிஸ் கிளவுட் இப்போ கிளியர் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த எரிக்கலை நம்மளால இப்போ தெளிவா பார்க்க முடியும். சார், டெப்ரிஸ் ஃபீல்டில் ஒரு பகுதி கிளியர் ஆனதுனால நான் இப்போ ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். இந்த எரிக்கலோட 98% அயனோட சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அயனா? அந்த மொத்த எரிக்கலுமே அயனா? சார், இந்த தாக்குதல் ஒர்க் அவுட் ஆகல. அயனோட டென்சிட்டி ரொம்ப அதிகம். நம்ம அனுப்புனது சர்ஃபேஸை மட்டும்தான் தாக்கி இருக்கு. சார், இந்த எரிக்கல்லை நம்ம சுடுறது கெப்லர் வெஸ்ட்டை துப்பாக்கியால சுடுற மாதிரி தான். டெஃப்கான் கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ் மிஷன் ஃபெயிலியர். ரிப்பீட், மிஷன் ஃபெயிலியர். சார், அப்படின்னா இப்போ நம்மளால அதோட வேகத்தை கணக்கிடவே முடியாது. அந்த லேசரால உருவான ஷாக் வேவ் டெப்ரிஸ் ஃபீல்டில் இருக்கிற சில எரிக்கற்களை தூண்டி விட்டுருக்கு. நம்ம முதல் முயற்சியில் நம்ம தோத்து போயிட்டோம். இப்போ எரிக்கல் நம்மளை நோக்கி வேகமாக வருது இல்லையா? எஸ் சார். அந்த எரிக்கல் பூமியை தாக்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இந்த எரிக்கல் நம்மளை தாக்க இன்னும் 6 நாள் 12 மணி நேரம் 19 நிமிஷம் இருக்கு சார். பாருங்க, நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. நான் இப்ப கிளம்பணும். என் பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போகணும். இந்த இடத்தை எவகேட் பண்ணனும். எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, என்னோட ஹஸ்பண்டும் ஸ்பேஸ் ஃபோர்ஸ்ல தான் இருக்காரு. இங்க பாருங்க, சென்ட்ரல் கலிபோர்னியால ஏற்பட்ட தாக்குதலால நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. எப்படியும் அங்கே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. சார், இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த விஷயத்தை நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா உலகம் முழுக்க அழிவுகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜென்ரல், இங்கே பாருங்க, இந்த எரிக்கலோட இன்டென்சிட்டி அப்புறம் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கு. எரிக்கல் விழும்போது, அதாவது புவியீர்ப்பு விசையால் அது அஃபெக்ட் ஆயிருக்கு சார். அப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்டென்ஸ் ஆகும். இது நிற்காம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சவாலான நேரம். கிரிம்லின் ரிப்போர்ட் படி வெப்பன் சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் எரிக்கலை நோக்கி அட்டாக் பண்ண போறாங்க. வெல், யூஎன் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா? யூஎன்னோட ஜாயிண்ட் சீஃப் டேங்க் லேசர் அரேயோட போதுமான வெப்பன் நம்ம கிட்ட இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் ரஷ்யா கிட்ட உதவி கேட்டிருக்காராம். நாசா, ஸ்பேஸ் போர்ஸ், ஏஎம்எஸ் எல்லாரும் விவரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. வெல் ஜென்டில்மேன், இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இந்த எரிக்கலோட பாதிப்பு எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே இதை பற்றி ட்ரை பண்ணிடுறேன். ரிக், கமான், நம்மளால செய்ய முடியும். என்ன செய்யணும்னு தெரியும்ல சார். நம்ம அந்த எரிக்கலை நோக்கி மேண்டட் மிஷனை பண்ணி ஆகணும். அதில் ஒரு ப்ரொபல்ஷன் டிவைஸையும் பிளாஸ்டையும் செட் பண்ணி கொடுத்தா போதும். அஃப்கோர்ஸ் உங்கள் பெர்மிஷனோட. ஆல் ரைட், டூ இட். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. சார், க்ரூவை இங்கே கொண்டு வரதுக்கு எப்படியும் பல மணி நேரம் ஆகும். நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே உங்களை இங்கே கொண்டு வா. என்ன ஆனாலும் சரி. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் போர்ட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எஸ் சார். ஓகே, இந்த ஃபெயில்டு ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் இப்போ இருக்கிற இந்த எரிக்கலோட விவரங்களை சேகரிக்கிறேன். அந்த ஸ்பாட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டும் சாத்தியமாகும் நீ நினைக்கிறியா? கமா டாட்டை முயற்சி பண்ணலாமே. இல்லை, எக்ஸ்டர்னல் டாட் எக்ஸ்ப்ளோஷனில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம நேராக அந்த எரிக்கலுக்குள்ளே இறங்கணும். 100% கேரண்டியாக சொல்கிறேன், இதுதான் ஒரே வழி. இது கண்டிப்பாக நடக்கும். டீமை நான் லீட் பண்ணுறேன். இல்லை, இதை நீ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வெற்றி. வேற யாரு? நீ யோசிக்கிற எல்லா ஆளுங்களுமே இப்போ ஐஎஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எரிக்கல்லை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இங்கே பாரு, நெக்ஸ்ட் மூன் லேண்டிங்க்கு நான் ட்ரெயின் ஆனவன். இந்த எரிக்கல்லும் அதே மாதிரியான விஷயம்தான். ஆனால் நமக்கு அது மட்டும் பார்த்தாது. நமக்கு ஒரு பாம் டெக் தேவை. நமக்கு 1க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் தேவை. நம்ம சேஃபாக இருக்கணும். ஓகே, இங்கே பாரு ரிக், நான் ஏற்கனவே முடிவை எடுத்துட்டேன். நீ எப்படி? நான் கண்டிப்பாக அதில் போக மாட்டேன். நான் இங்கேருந்து நீ பண்ணுற எல்லா சாகசங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க பாரு. சரியா? அதுவும் பேக்கப் பிளான் இல்லாமல் உன்னை ஸ்பேஸுக்கு அனுப்புனா லிசா என்னை கொன்னே போட்டுருவா. ஆமாம், அவ செய்வா. நீ தானே இன்ட்ரடியூஸ் பண்ண.
அதுக்காகவே உன்னை திட்டிட்டு இருப்பா. ஆமா ஆமா, அவகிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ அதை பண்ண. யா தேங்க்ஸ். லீசா, நீயும் மேசனும் இப்போ பங்கருக்கு போயிட்டு இருக்கீங்க தானே? குட். இங்க பாரு, பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆஃபீஸர்ஸ். எனக்கு தெரியும் நீங்க சுலபமா முடிவெடுத்துட்டு இந்த மிஷனுக்காக வந்திருக்க மாட்டீங்கன்னு. உங்களில் யாராவது இது ரொம்ப டூ மச்சா இருக்குன்னு நினைச்சாலோ, நிறைய ரிஸ்க் இருக்குன்னு நினைச்சாலோ இப்போவே விலகிடலாம். நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவும் மாட்டேன், அசிங்கப்படுத்தவும் மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. இது எங்க கடமை கேப்டன் டேவிஸ். கேப்டன் மில்ஸ், நீங்க இந்த சைடு வந்து நில்லுங்க. கேப்டன் வில்லியம்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். இது என்னோட ஹானர் கேப்டன். நீங்க என்னோட ஸ்பேஸ் ஃபோர்ஸ் லீட் இன்ஜினியர். என் 2வது இடத்துல இருக்கீங்க. இதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது உண்மைதானே? டர்னர். ஹே கேப்டன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், சரியாக சொன்னீங்க டர்னர். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக ரஷ்யாவுக்கு போகும்போது பார்த்தோம்ல. ஸ்டைல்ஸ். கேப்டன், கேப்டன் ஸ்டைல்ஸை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க நல்லாவே தெரியும். இவங்க லெஜெண்ட். கண்டிப்பாக. ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இன்செப்ஷனில் இது வரைக்கும் நிறைய பாம்பிங் ஆப்ரேஷனுக்கு இவங்க துணையாக இருந்திருக்காங்க. இந்த உலகத்தை காப்பாத்துற இன்கிரெடிபிள் மிஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பையன் யாரு? ஹலோ, நான் உங்களோட நேவிகேட்டர். நான் எப்பவும் தொலைஞ்சு போக மாட்டேன். கம்ப்யூட்டர்ல நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் தானே? ஆமாம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நேவிகேஷனல் கன்சல்டன்ட் ஜேக்கப்ஸ் 2 டஜன் கால்குலேஷனை அவரோட மைண்டில் ஒரே நேரத்தில் பண்ணுவார். 4D நம்மளோட நேரத்தை அது மிச்சப்படுத்தும். நான் சொன்ன மாதிரி தான், நான் எப்பவும் தொலைஞ்சு போக மாட்டேன். வாவ், அவர் என்ன ரோபோட்டா இல்லை வேற ஏதாவதா? அவரும் நம்மளை மாதிரி தான். த பெஸ்ட். இங்கே இருக்கிற கேப்டன் மில்ஸ் எனக்கு அடுத்தபடியாக இவர் இருப்பார். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸில் இவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். மூணில் மட்டும் இல்லை, மார்ஸ்லையும் இவர் ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் இதுக்கு ரெடி தானே? ஆமாம். ஆமா, குட். ஜெயிக்க முடியாத ஒரு மிஷனுக்கு ஜெயிக்க போற மாதிரி தான் இது. ஆமா, இந்த சிச்சுவேஷனும் அதே மாதிரி தான். ஆமா, நம்மளால பண்ண முடியும். இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம டிஓடியை பற்றி படிக்க போகிறோம். அந்த எரிக்கல் மேலே நம்ம எப்படி லேண்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ரொபல்ஷன் டிவைஸை அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொரு விஷயம், அந்த எரிக்கல்லை சமாளிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட டிவைசஸ் கிடையாது. கண்டிப்பாக அதை திசை மாற்றவும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த ப்ரொபல்ஷனை அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் அங்கே எதுவும் இருக்காது, தெரிஞ்சுக்கங்க. கமாண்ட் கிட்ட ஒரு பூஸ்டர் ராக்கெட் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை பிரைவேட்ல லான்ச் பண்ணோம். ஆல்ரைட், நம்ம லான்ச்சுக்கு ப்ரொபல்ஷன் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து நேரா ஓகே, இப்போவே நம்ம இங்கேருந்து போயாகணும். சொல்றது கேட்டுச்சுல? வாங்க வாங்க வாங்க. டாக்டர் எட்வர்ட்ஸ், எங்ககிட்ட டீம் இருக்கு. நாங்கள் இப்போ கமாண்ட் ஏரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ETA 15. டேவிஸ், நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணு. எல்லாரும் ஓகே தானே? எவ்ரிஒன்ஸ் அவுட் இன்டாக்ட். இந்த எரிக்கற்கள் நம்மளை முன்னாடி போக விடாது போல இருக்கே. எது நடந்தாலும் சரி, நம்ம முன்னாடி போய் தான் ஆகணும். நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இப்படியே நேரா போனா ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அதை நம்ம கவரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு ரன்அவே டனல் இருக்கு. அது நேரா எங்க கனெக்ட் ஆகும்? இங்க இருக்கிற எல்லா டனலுமே அந்த மலையில தான் கனெக்ட் ஆகுது. அங்க இருந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்டுக்கு போவோம். நாம போலாம். வாங்க 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 சார், அந்த எரிக்கலோட ரீடிங்ஸ் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. மேலே இருக்கிற கண்காணிப்பு படைகள் என்னாச்சு? அவங்கள ட்ரை பண்ணலாமே. எரிகற்களால் அவங்களும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க சார். எனக்கு சைனாலேருந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களோட ட்ரோன்ஸ் எல்லாமே பீஜிங்கில் லான்ச் பேடுக்கு போயிட்டுருக்கு. ஜென்ரல் ஃபேரிஸ். எஸ் சர்ஜென்ட் கிரைன். நம்மளால நிறைய அசட்ஸை வேஸ்ட் பண்ண முடியாது. அதுவும் வான்வெளி தளத்தில் இதுக்கு சரியான பிளானும் கூட்டு முயற்சியும் தேவை. நான் இப்போ ஜாயிண்ட் சீஃப்ஸை அலாட் பண்ணுறேன். சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. எஸ் சார்.
இப்போ நான் டாக்டர் கிட்ட பேசணும். ம் உங்களுக்கு தான். சொல்லுங்க சார். இங்க பாருங்க டாக்டர், வடக்கு மாகாணம் மொத்தமா அந்த எரிக்கல்னால சிதலம் அடைஞ்சிருக்கு. வரப்போற எரிக்கலை நாம எப்படி நிறுத்த போறோம்? அது வந்து எரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸில் இருக்கிற வெட்ட இடத்துல தான் அதை கூல் பண்ண முடியும். அதோட மேல் பரப்பை குளிர வச்சுட்டேன்னா அப்போ காப்பி தட். இங்க இருக்கிற இந்த இடம் கலிஃபோர்னியால இருக்கிற டெத் வேலியை விட 3 மடங்கு அதிகம். அதை ஸ்பேஸ் சூட்ஸ் தாங்கும்னு நினைக்கிறீங்களா? ஓஎஸ், அது ரொம்ப சுலபமாகவே தாக்கு பிடிக்கும். எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க போல. நீ திரும்ப வந்ததில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வா வா. நல்ல வேலை. நல்லது. எல்லாம் எப்படி போகுது? எங்க உன் டீம்? என் பிளானை ரெடி பண்ண போயிருக்காங்க. ஆல்ரைட். ஜெனரல் ஃபெரிஸ் எங்க? சார் பிரசிடென்ட்டை கன்வின்ஸ் பண்ண ஒரு பிரைவேட் மீட்டிங் போயிருக்காரு. ஒரு எரிக்கல் மேலே லேண்ட் பண்ணி அதை அங்கேயே அழிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா? வெல், அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற சாய்ஸ். ஆமாம் கண்டிப்பா. இப்போ உன்னோட டீம் பிளான் என்ன? அதை நான் பார்க்கணும். ஃபெரிஸ் கிட்ட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன். என் கூட வா. ஆல்ரைட். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 மணி நேரம் 16 நிமிஷம் இருக்கு. நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? மில்ஸ் நம்மளோட செகண்ட் இன்ஜினியர், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மில்ஸ்? எங்களுடைய இன்ஜினியரிங் டீம் இதை தான் செய்ய போகிறோம். ஒரு ஓவர் சைஸ்டு பூஸ்டர் ராக்கெட் ஒரு ஷீல்டாக இருக்க போகுது. அப்புறம் நம்ம டாரஸ் 9 வச்சு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்டு பூஸ்டருக்குள்ளே இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எதிர்பார்க்குற ப்ரொபல்ஷன் நமக்கு கிடைச்சிடும். இதை வச்சு பூமிக்கிட்ட இருந்து எரிக்கல்ல தூரமாக கொண்டு போகலாம். இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பூஸ்டர் கூட நமக்கு இப்போ டாரஸ் 9 இருக்கு. அது கூட இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஷட்டல். அந்த பூஸ்டர் ராக்கெட்டை எரிக்கல் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவி செய்யும். அப்புறம் அந்த எரிக்கலோட சர்ஃபேஸ் கிட்ட அந்த ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். வில்லியம்ஸ்? ரைட். நான் கேப்டன் லாரா வில்லியம்ஸ், ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கேப்டன். அவங்க எல்லாரையும் லீட் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கோம். லேசர் ரேஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஹீட் நம்மளோட ஸ்பேஸ் ஷிப்பை கண்டிப்பாக டேமேஜ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எரிக்கோலோட ஆக்சிஸ்லேருந்து எதிர் திசையில் இந்த இயந்திரத்தை நம்ம இயக்க போகிறோம். அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ். நம்ம ஹீட் ரெசிஸ்டன்ட் பூஸ்டரை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அந்த எரிக்கலோட சர்ஃபேஸில் நம்ம இறங்குற வரைக்கும் அந்த வெப்பத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஓகே, உங்களுக்கான லேண்டிங் ஜோனை நான் கண்டுபிடிக்கிறேன். கலிஃபோர்னியாவில் இருக்கிற டெத் வேலியை விட இங்கே 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லது. அது ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நம்புகிறேன். அதாவது உண்மையிலேயே அந்த இடத்துல சுமார் 1000 டிகிரிக்கு மேல வெப்பம் இருக்கு. அதனால பூஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பிரச்சனை நமக்கு தான். நம்ம அந்த பூஸ்டரோட உதவியால தான் அதுக்கு கீழே போக போறோம். நீங்க தானே சொன்னீங்க. ஆனா பூஸ்டர் ஏக்கனா தானே ராக்கெட்டை இக்னைட் பண்ண முடியும். இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த கேஸ் பிளாஸ்மாவா மாறி காற்றோட வெப்ப சலனத்தோட கலந்து வெளியேறும் போது நாமளும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். இது நம்மள மொத்தமா கொன்னுடும். நமக்கு வேற சாய்ஸ் இல்லை. நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ராக்கெட்டுக்கு எப்படி எரிசக்தி கிடைக்கும்? அதை என்கிட்ட கொடு, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். அது என்னன்னா, ஓகே, இது உன்னோட பூஸ்டர் ராக்கெட்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கேசஸ், அதாவது இப்ப நான் சொன்னல அதான். இதெல்லாம் அப்படியே வெப்ப சலனத்தோட கலக்கும் போது இது பிளாஸ்மாவா மாறிடும். அந்த ராக்கெட்டை இக்னைட் பண்ண இங்க யாருமே இருக்க மாட்டாங்க மில்ஸ். ராக்கெட் வெடிச்சு செதறதுக்குள்ள நம்ம அங்கிருந்து கிளம்பி ஆகணும். இதை பாருங்க, டாரஸ் 9 மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரிக், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். முதல்ல நாம் அந்த சர்ஃபேஸ்க்கு போனால் போதும். சர்ஃபேஸில் தொலை போட்டு ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அப்போ நம்ம எரிக்கலுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு பூஸ்டர் தேவைப்படாது இல்லையா? அந்த ட்ரிகர் மெக்கானிசமை மானிட்டர் பண்ண அங்க யாருமே இல்லைன்னா பூஸ்டர் வெடிச்சு செதறிடாதா? ஓகே ஓகே, இதுக்கு ஏன் நம்ம டாரஸ் 9 ராக்கெட்டை யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம கிட்ட சின்ன சின்ன ஸ்மால் ராக்கெட்ஸ் இருக்கு. ஒரு ராக்கெட் ஃபெயில் ஆனாலும் மிச்சம் இருக்கிற ராக்கெட்ஸ் அதை வேற திசைக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்போனா எல்லாருமே அந்த சர்ஃபேஸில் இருக்கணும். அப்போ தான் அதை ஒன்று ஒன்றா ட்ரிகர் பண்ண முடியும். அந்த பூஸ்டர்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக கிரவுண்டில் இருந்து பண்ணணும். சரியா சொன்ன. அங்கே நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற ராக்கெட்ஸை லைட் பண்ணி ஆகணும். ரிக், அதாவது 5 ஹால்சியன் ராக்கெட்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 15% டோரஸ் ராக்கெட்ஸை விட அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எரிக்கற்களை இந்த ராக்கெட் 19 டிகிரி செங்குத்தா பூமியை விட்டு 1200 மைல்ஸ் கொண்டு போயிடும். ஆனால் எரிக்கலோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம எப்படி வெளியே வருது? ஆனால் அது ஒர்க் ஆகும்ல. நம்ம சீக்கிரமே ஷட்டலுக்கு திரும்பிடலாம். ஆமாம், இது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம திரும்ப வர வரைக்கும் நம்ம ஷட்டில் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அங்க இருந்து ஷட்டிலுக்கு போகணுமா? அந்த எரிக்கற்கள் வெடிக்கிறதுக்குள்ள நம்ம 500 மைல்ஸை 2.3 செகண்ட்ஸில் கடந்தாகணும்.
ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுங்க. நம்மளோட மொத்த டீமும் அந்த எரிக்கலோட சர்ஃபேஸ்க்கு போக போறோம், சரியா? இல்லை, டர்னரும் வில்லியம்ஸும் அந்த ஷட்டிலில் வெயிட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற நாம தான் அங்கே போகிறோம். இதுதான் எங்களோட பிளான் ரிக். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இது நமக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபேமிலிஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டூ மச்சாக தெரிஞ்சதுன்னா தாராளமாக இங்கேருந்து வெளியேறலாம். நாங்கள் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் இந்த மிஷனுக்காக. நீங்கள் போக நினச்சா போகலாம், யாரும் தடுக்க மாட்டோம். யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறதும் இல்லை. இப்போவே உங்கள் முடிவை சொல்லுங்கள். இதுதான் உங்கள் லாஸ்ட் சான்ஸ், உங்கள் மைண்டை மாற்றிக்கிறதுக்கான லாஸ்ட் சான்ஸ். நான் இந்த மிஷனுக்கு வரேன். நான் ஆல்ரெடி என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன். அவளுக்கும் சின்ன வருத்தம் இருக்கு. இந்த மிஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹாலிடே எடுக்க போறேன். இது உலகத்தை காப்பாற்றக்கூடிய சூசைட் மிஷன். நான் கண்டிப்பாக ரெடி தான். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். குட். நான் அன்னைக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ எல்லாம் சரியாக இருக்கா இருக்கு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஷியோர். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற யாருமே ஆஸ்ட்ரோனாட் இல்லை. கண்டிப்பாக இந்த மிஷன் உங்களுக்கு வாழ்வாசாவ போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் விருப்பப்பட்டவங்களுக்காக ஒரு ஃபேர்வெல் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஆல்ரைட், எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்றலாம். சக்ஸஸ்க்கு என்ன வழி கிடைச்சாலும் சரி, நம்ம அதை விடவே கூடாது, சரியா? மில்ஸ், அந்த பிளானை எனக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. ஜென்டில்மேன், நேரம் ரொம்ப வேகமாக போகுது. நம்மக்கிட்ட டைம் இல்லை. நம்ம சூழ்நிலைக்கும் நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த ஹீட் சீல்ஸை இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஏவன், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. டாக்டர் எட்வர்ட்ஸ், கமாண்ட் வந்து கிரேன் பேசுறேன். நமக்கு ஒரு புது ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த எரிக்கல் இப்போ கேட்டாஸ்ட்ராஃபிக்கா ரீச் ஆயிடுச்சாம். அதனால சீக்கிரமா வேலையை முடிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேற ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அது அட்மாஸ்பியரை ரீச் ஆயிடும். அந்த எரிக்கல் கிட்ட போகும்போது பூஸ்டரை கழட்டி விட முடியாதா? லான்ச் பேடில் வச்சு தான் அதை பண்ண முடியும். ஒருவேளை அது லான்ச் ஆகலைன்னா? மில்ஸ், ஹானஸ்ட்லி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் இருக்கு சார். இதுல ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. பில்டிங் வேவ்ஸ் மாதிரி. எஸ், எங்களுக்கு தெரியும். எல்லாமே குரூப்பாக தான் வந்து விழுகுதுங்க. இல்லைன்னா எதுவுமே வர்றதில்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு விழுகிற எரிக்கற்கள் 2 மடங்கு அதிகமாக வருது. பட் சார், நாங்க எல்லா கால்குலேஷனும் பண்ணிட்டோம். அடுத்த எரிக்கல் எங்க விழுகுன்ற முதற்கொண்டு தெரியும். அது நேரா இங்கே தான் வந்து விழப்போகுது. கமாண்ட், நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். க்ரூ எல்லாரும் ஷூட் போட்டுட்டு காக்பிட்டுக்கு போயிடுங்க. எங்களுக்கு புரிஞ்சது. இப்போவே நாங்கள் காக்பிட் போகிறோம். கடைசியாக ஹீட்டிங் ஷீல்டை நான் சீல் பண்ணணும். அதை நம்ம டைரெக்டாக வெல்டு வச்சு பண்ணலாம். அதை ஆர்பிட்டை ரீச் ஆன பிறகு ரிப்பேர் ரோபோட்ஸை வச்சு அதை வெல்டிங் மூலமாக பண்ணலாம். சார், ரிக், ப்ளீஸ் அவ பத்திரமா பார்த்துக்கோ ப்ளீஸ். நான் ஜஸ்ட் அவகிட்ட ஒன்று சொல்லணும். அது மேசன், குட் பை. ஒரு வேளை நான் திரும்ப வரலன்னா? ஏவன், நான் உன்னோட ஃபேர்வெல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, கண்டிப்பாக நீ திரும்ப அவங்கள பார்ப்ப. கண்டிப்பாக நீ வருவ. உன்னால் முடியும். நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தைரியமா இரு, வா. ரொம்ப வேகமா போ. கிளம்பு. நான் வரேன். ஓகே, குட் ஈவினிங். இது கேப்டன் வில்லியம்ஸ். ரிக், நீ அங்கே இருக்கியா? ஜெனரல் ஃபெரிஸ் எங்க? அவர் ஒயிட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்காரு சார். அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அவருக்கும் தெரியும் சார். இந்த மிஷனோட கோட் நேம் நாங்க ஹெர்குலஸ்னு வச்சிருக்கோம். கோ ஃபார் கமாண்ட். இப்போ நாங்கள் லான்ச் பண்ணலாமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நாங்க இதை லான்ச் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அவங்கள எங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே உங்க பர்சனல் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களே? ஆமா, பண்ணியாச்சு. நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது என்னோட குழந்தைக்காக. ஓ, கங்க்ராச்சுலேஷன். நான் உன்னை கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆல் ரைட்,
ரெடி ஃபார் கவுண்ட் டவுன். கவுண்ட் டவுன் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். T-30 seconds. 29, 28, 27, 26, 25, 24. ஜேக்கப்ஸ் கோஆர்டினேட் செட் பண்ணிட்டியா? 90 டிகிரிஸ் 20-50,000க்கு ரைட்ல இருக்கு. 2 டிகிரிஸ் பை 4 டிகிரிஸ். நான் இப்போ 15 மைல்ஸ்க்கு மார்க் பண்றேன். 16 மைல்ஸ்க்கு மார்க் பண்ணுங்க. ஆல்டிடியூட் 17, 16, 15, 14, 13, 12, செகண்டரி பூஸ்டர்ஸ் ரெடியா? செகண்டரி பூஸ்டர்ஸும் ரெடியா இருக்கு. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Ignition. லிஃப்ட் ஆஃப் நாமினல். பிரைமரி சிஸ்டமும் நாமினலா தான் இருக்கு. வேகத்தை கூட்டுங்க. இப்பவே கூட்டுறேன். ஸ்பேஸ் ஃபோர்ஸ். நம்மளோட கோட் நேம் ஹெர்குலஸ், அது மறந்துடாதீங்க. பப்ளிக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க 2/1. ஏன் இவ்வளோ ஷேக் ஆகுது? டெப்ரிஸ் கிளவுட் உண்மையிலே பெருசு. 14.2 மைல்ஸ்க்கு அது பறந்து விரிஞ்சிருக்கு. அது அட்மாஸ்பியர்லயே மாட்டிக்கிட்டு நம்மளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அதை ஊடுருவி போறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரெஜெக்டரி இருந்தா சீக்கிரமே எரிபொருள் தீந்து போயிடும். ஆனா கேப்டன், இந்த இடிபாடுகளோட போனா கண்டிப்பா நம்ம ஷிப் நாசமாயிடும். நம்ம பிரிஞ்சு போறதா ஒரே வழி. ஜேக்கப், இந்த டெப்ரிஸ் கிளவுட நம்மளால அவாய்ட் பண்ணவும் முடியாது. புரியுதா? புரியுது. ஆனா பெரிய தடங்கள் எதுவும் இல்லாம போனோம்னா அது 2/1 டைரக்ஷன்ல தான் போக முடியும். என்னாச்சு இப்ப? அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே வரும்போது இதுலயே மோதிட்டோம். அது நட்சத்திரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. 4% டேமேஜா இருக்கு. ஆனா உள்ள எந்த பாதிப்பும் இல்ல. நம்ம தொடர்ந்து முன்னேறிட்டே இருப்போம். நம்ம இப்போ 5 டிகிரிஸ்ல இருக்கோம். ஆஃப் கோர்ஸ் கேப்டன், நம்ம அதை கரெக்ட் பண்ணி ஆகணும். எல்லாரும் நல்லா புடிச்சுக்கோங்க. டேவிஸ், ரோபோட் மூலியமா ரிப்போர்ட் பண்ற ப்ரோக்ராம் இங்க ஃபீட் பண்ணு. புரிஞ்சது. இது வேலை செய்யல. அந்த ரிப்பேர் ரோபோட் டிப்ளாய் பண்ணல. அது அவ்வளவுதான். என்ன? எங்களை இருக்கிற டேமேஜ் அப்புறம் பூஸ்டரோட ப்ரொபோர்ஷன்ஸும் சேர்ந்து அந்த ரோபோட் போயிடுச்சு. டேமேட், அது உடையாதுன்னு தானே சொன்னேன். டேவிஸ், இந்த இடத்தோட வெப்பம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கும். அது எவ்வளவு மோசம். அதை நெருங்கினா போதும், நம்மளுடைய மொத்த பாடியும் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடும். ரேக் இதை கேட்டுட்டு தானே இருக்க. அவங்களால அங்க லேண்ட் பண்ண முடியுமா? இங்க பாரு, அந்த எரிக்கல் ஜோனோட லேண்டிங் லொகேஷனை நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ ஜேக்கப் இதுல கொஞ்சம் வேலை செய்ய போறாரு. அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமா, என்னால பார்க்க முடியுது ரேக். நம்ம டெர்மினஸ் பாயிண்ட்ல தான் லேண்ட் பண்ண போறோம். எரிக்கலோட ஒய் ஆக்சஸ்ல. ரேக், நல்லதா ஏதாவது சொல்லு. இது சாத்தியமான தெரியல. ஒரு ஷிப்போட இயக்கம் சரியா இருந்தா ரியல் சைடுல இருக்கிற அந்த ராக்கெட் பூஸ்டரை உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம வேணும்னா இப்படி பண்ணி பார்க்கலாமா? இசட் ஆக்சஸ்ல நம்ம ஸ்விங் பண்ணலாம். ப்ரொஜெக்டிவ் ட்ராப்ஸோடல் அப்ரோச் 33 டிகிரில பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன அதே ஸ்பாட் தான் ரேக். சொல்றது கேட்டுச்சுல்ல? இது சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டை சரி பண்ணணும்னா போர்ட் சைடுல இருக்கிற த்ரஸ்டரை மூடியாகணும். அப்புறம் நம்ம 2 ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம். அப்போ சேதாரம் கம்மியா இருக்கும். அவன் சொன்னது சரிதான். Yeah. சொன்ன மாதிரி பூஸ்டர்ஸ் ஒன்றும் ஒரு நிலையான எந்திரம் கிடையாது. ஆனா அது கிராஜுவல் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும். நீங்க இந்த மாதிரி 2 சைடு 3 சைடுன்னு சுத்திக்கிட்டே இருந்தா நம்மளோட ஃபியூல் தீந்து போயிடும். அப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு யோசிங்க. ஆல்ரைட், ஏதோ ஒன்று வருது. போர்ட் சைடு 83 டிகிரிஸ். கேப்டன், நம்ம 15 டிகிரிஸ்க்கு ரொம்ப செங்குத்தா இருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய உராய்வு. எட்வர்ட்ஸ், இப்போ இந்த எரிக்கல்ல நம்ம ஏதாவது லேண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? என்னோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 மைல்ஸ் அதுல இருந்து தூரமா இருக்கும். மேம், நம்ம ஃளைட் பார்த்துக்கு முன்னால நிறைய பூகிஸ் கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு ட்ரோன் ஃப்ளீட். என்ன? அது சைனீஸ் ட்ரோன் ஃப்ளீட். எரிகளை நோக்கி போயிட்டு இருக்கு. பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. பேங்க் லெஃப்ட் 45 டிகிரிஸ். டேமேஜ் ரிப்போர்ட் என்ன? கார்கோட வெளிப்புறத்துல டேமேஜ் ஆயிருக்கு. இதனால ஓவர் ஹீட் லைட்னிங் சிஸ்டம் ஃபயர் ஆயிருக்கு. டேம் இட், ஃபேரி சொன்னது சரிதான். இந்த எரிக்கல்லை நிறுத்துறதுக்காக எல்லா நாடுகளும் தங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. வெல், அவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி தான் இருக்காங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லதுதான். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். அதேதான். இந்த ப்ராசஸ்ல அவங்க நம்மளை கொல்லாம இருந்தாலே போதும். கேப்டன்,
நம்ம டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த எரிக்கலை நம்மளால ரீச் பண்ணவே முடியாது. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன், அந்த எரிக்கலோட சர்ஃபேஸ்க்கு போகணும்னா நம்ம டபுள் சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணணும். வில்லியம்ஸ், நான் ரிக் பேசுறேன். ஜேக்கப் சொல்றது சரிதான். உங்க திசையை மாத்துங்க. எரிக்கலோட இன்னொரு பக்கத்துல ஒரு லேண்டிங் ஸ்பாட் இருக்கு. ஐடியல் ப்ரொபல்ஷன் லேண்டிங் சைட்டுக்கு அதுக்கு 4 மைல்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரிஜினல் லேண்டிங் ஜோன்ல இருந்து இதை 4 மைல்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணா இந்த எர்த்தை விட்டு இந்த எரிக்கல்ல தூரமா தள்ள முடியுமா? சார், மெல்போர்னி ஆஸ்திரேலியாலலாம் மிகப்பெரிய டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை ஸ்டாஃப் சர்ஜென்ட். அது மட்டும் இல்லை, ரஷ்யா புரோட்டோகால்ல இருந்து பென்டகனை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவங்க தொடர்ந்து மிசைல் ஸ்ட்ரைக்குக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 1 ஹவரில் அது லான்ச் ஆக போகுது. நாங்கள் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. ஓகே, லிசன் அப் கேப்டன். இப்போவே நீங்கள் லேண்ட் சைட்டுக்கு போய் ஆகணும். சீக்கிரம் போங்க. ஐடியல் ப்ரொபல்ஷன் சைட்ல இருந்து நீங்க 1 மைல் கூட தூரம் போக கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா எரிக்கலோட தடம் திசை மாறிடும். அப்புறம் நீங்க பண்ற விஷயம் ஒன்னத்துக்கு உதவாம போயிடும். அப்போ நாங்க லேண்டிங் பண்ண உடனே ஒரிஜினல் லேண்டிங் ஜோன்ல இருந்து ரோவர் மூலமா 5 ராக்கெட்ஸையும் 4 மைல்ஸ்க்கு டோ பண்ண சொல்றீங்களா? ஓகே, இதுல பிரச்சனை என்னன்னா உங்ககிட்ட ராக்கெட்டும் இருக்கு, ப்ரொடக்டிவ் ஷீல்டும் இருக்கு. அதை ஒன்று சேர்த்தா பல டன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் மிலிட்ரி கிரேட் ரோவர். அது பழைய நாசா ரோவர் மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு டேங்க் மாதிரி. இது டியூரபிள். இந்த சிச்சுவேஷன்ல இதை தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். அது கேட்ரைஸ்டு ஸ்டீலாலும் பாலிமர் ஆலியாலும் மேட் ஆனது. அதுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரியும் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்குறேன். என்ன ஆனாலும் அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் கேப்டன். இங்க பாருங்க, அந்த ராக்கெட்ஸை நீங்க லொகேஷனுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா என்னால அதை ட்ரிகர் பண்ண முடியும். என்ன நம்புங்க, என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும். கேப்டன் வில்லியம்ஸ், கேப்டன் டேவிஸ், நம்ம சிங்கிள் யூனிட் ரொட்டேஷனுக்கு மாறணும்னா நம்ம ஷிப்போட ஆங்கிளை மாற்றி ஆகணும். என்னோட சஜஷன் என்னன்னா 10 டிகிரி வலப்புறத்தில் வெப்பத்தையும் டிப்ரீஸையும் அலோவ் பண்ணாதான் ஷிப்போட ஆங்கிள் கொஞ்சம் மாறும், வேலையும் சுலபமாகும். கொஞ்சம் அந்த பாகம் தானே இப்போ உடஞ்சி போயிருக்கு. இந்த உரைவால இன்னும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஆனா நமக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த மோல்டன் அயன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்புறம் அந்த டெப்ரிஸ் எல்லாமே சர்ஃபேஸ்க்கு மேலே தான் இருக்கு. கேஸ் மட்டும் பிளாஸ்மாடைஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே பூம் ஷக்கலக்கா. வெல், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம மேனுவரை ப்ரிசைஸ்லி பண்ணணும். அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் டைல் ஒரு பேப்பர் மாதிரி, அது ரொம்ப தின்னா தானே இருக்கும். அப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. கேஸ் மட்டும் உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் பூ, அது ஒரு பாம் மாதிரி. எனக்கு தெரியும், ஆனா அது வெல்ட் பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது. டோர்னர், அதை மூடுற அளவுக்கு நம்ம கிட்ட டைல்ஸ் இல்ல. ஆனா நம்ம கிட்ட டன் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கு. அப்புறம் கார்கோல இருக்கிற ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலேஷனை பயன்படுத்தி அதை அப்படியே வெல்ட் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சது இல்ல. டர்னர், நம்மள யாராவது அங்க போய் அந்த இடத்துக்கு வெல்டு வச்சுதான் ஆகணும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க கேப்டன். இங்க பாருங்க கோபைலட் கேப்டன் டர்னர், நீங்க இங்க தான் இருக்கணும். நம்ம ராக்கெட் ஷீல்ட் பேனலுக்கு வெல்ட் வச்சோன்னா திரும்பி வந்துருவேன். சரியா? அங்க போக வேண்டியது நான் தான். நீங்க இங்க இருக்கிற இன்ஜினியர். ராக்கெட்ஸ் எல்லாமே எங்க தான் நீங்க தான் இங்க பார்க்கணும். உங்களையும் எங்களால பலி கொடுக்க முடியாது. நான் போறேன், இல்லைன்னா இந்த பூமி அழிஞ்சிரும். ஆல்ரைட், நீ வெளியில போய் வெல்டு வச்சுட்டு திரும்ப உள்ள வந்துடு. எஸ் சார். ஸ்டேல்ஸ், கார்கோ பேலேருந்து இன்ஸ்டலேஷனை கட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் வச்சு நான் வெல்ட் பண்ணுறேன். அது நம்மளோட ஹீட்டிங் ஷீல்டாக இருக்கும். காப்பி தட். டர்னர், சீரியஸ்லி சீக்கிரம் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துடு. கண்டிப்பா, தேங்க்ஸ். இதை நீ கேட்டுட்டு தானே இருக்க ரிக்? இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை இருக்கு. டர்னர்ஸை சஜஷன் பண்றது ஒரு சூசைடுக்கு சமம். ஆமா, எங்களுக்கு தெரியும். ஆனா இதை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை. அது பேப்பர் பிளேட்டை விட பெருசா தோணலையா? ஆமா, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. நானும் உங்க கூட வரட்டுமா? ஒரு 2 மினிட்ஸ் வெல்டு பண்ணிட்டு நான் உடனே உள்ள வந்துடுறேன். ஸ்டேல்ஸ், நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க உயிரோட இருக்கணும்.
நம்ம எரிக்கலை நோக்கி 19,000 மைல்ஸ் பக்கத்தில் இருக்கோம். ஸ்பீட் மார்க் 10. ரெட்ரோகிரேட் த்ரஸ்டர்ஸை 4% மாற்றுங்க. த்ரஸ்டர்ஸ் 4%. 3%. த்ரஸ்டர்ஸ் 3%. உடஞ்சு போன ஹீட் டைலர் டர்னர்ஸ் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்லுங்க. எஸ் சார். கமான் டர்னர், சீக்கிரம் முடி, நமக்கு நேரம் இல்லை. இப்போ இதை இனிஷியேட் பண்ண போகிறேன். 0.7 degrees per second வெஸ்ட் ஈஸ்ட்டுக்கு செட் பண்ண போகிறேன். 12 டிகிரியில் ஒரு ஸ்டார் போர்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. பாயிண்ட் சைடு ரெட்ரோகிரேடுக்கு அப்ளை பண்ணுங்க. 0.7 ரோல் அண்ட் 12% பிட்ச். Both side retro roll pitching to 12%. வில்லியம்ஸ், ஹீட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. டர்னர் சீக்கிரமா வழியை கண்டுபிடிச்சு பத்திரமா உள்ள வந்து சரி, இது என்னோட ஆர்டர். டில்ட் பண்ணு சீக்கிரம். ஹீட்ல இருந்து சீக்கிரம் வெளிய வா. இல்ல இல்ல இல்ல, இப்போ நம்ம அதை பண்ணா நம்ம வெடிச்சிருவோம். அவங்கள உள்ள கொண்டு வாங்க இப்பவே. டர்னர் உடனே உள்ள வந்துடு. இல்ல கேப்டன், இந்த ஷீல்ட் அடைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அதுல வெல்ட் வச்சுட்டு சீக்கிரம் உள்ள வந்துடு. எனக்கும் அதான் ஆசை கேப்டன். நான் கொண்டு வந்த வெல்டிங் டார்ச் இப்போ உடைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்த அவளால வெல்ட் பண்ண முடியாது. நாம எரிக்கல் கிட்ட போறதுக்குள்ள அவங்கள செக்யூர் பண்ணி ஆகணும். நான் ஷீல்ட் அடைச்சிட்டேன். இந்த ஹீட் மூலமா என் சூட் உருகிறதுனால இதுல இருக்கிற பாலிமர்ஸ் லிக்விட் ஆகி இது சீல் பண்ணிடும். நீங்க எல்லாம் லேண்ட் பண்ண ரெடியா இருங்க. டர்னர் சீக்கிரமா உள்ள வந்துரு, அங்க நீ இருக்க கூடாது. தயவு செஞ்சு உள்ள வா டர்னர். இங்க வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு கேப்டன். Roll 7%. Pitching 12 degrees. டர்னர் உள்ள வா. டர்னர் டர்னர் உள்ள வா. டர்னர் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணு. அவங்க போயிட்டாங்க டேவிஸ். கோ பைலட்டை நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்லை, நானே எடுத்துக்கிறேன். நான் கோ பைலட் எடுத்துக்கிறேன். நான் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் நான் ஓகே தான். நானே எடுத்துக்கிறேன். ஓகே கேப்டன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஜேக்கப்ஸ், நம்ம ரெண்டாவது கட்ட புரட்சியில் இப்போ நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நான் போர்ட் சைடு ரெட்ரோகிரேடை 1%க்கு மாத்துறேன். 1%. 400 meters. 300 meters. 200 meters. என்ன இதெல்லாம்? கேஸ் ஜெட்ஸால அதிகப்படியான டர்புலன்ஸ் உருவாகுது, ஜாக்கிரதை. நம்மளால இப்ப தரை இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ராக்கெட்ஸ் உடனே டிட்டாச் பண்ணி ஆகணும். பேலோட இல்லாம இந்த ஷிப்பை நம்மளால லேண்ட் பண்ணவே முடியாது. அது ரொம்பவே கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது புரியுது ஜேக்கப்ஸ், ஆனா இப்போதைக்கு நம்மளால லேண்ட் பண்ணவே முடியாது. இதை நம்ம சரியான திசையில திருப்ப முடிஞ்சா நம்ம பூஸ்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் நடுவுல இதை லேண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளால 1% கூட அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு ரிஸ்க் எடுக்கவே முடியாது. 100 meters. ரோல் 20 degrees. ஆஃப்டர் போனஸ் 100%க்கு அப்ளை பண்ணுங்க. 20 degrees. எல்லாரும் புடிச்சுக்கோங்க. டேமேஜ் ரிப்போர்ட் என்ன? கார்கோ எப்படி இருக்கு? நம்ம 5 ராக்கெட்ஸும் பத்திரமா தான் இருக்கு. ஸ்டைல்ஸ்,
நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒயர்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆல் ரைட். ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்ட், நான் தான் டேவிஸ். நாங்க எல்லாரும் இப்போ எரிக்கல்லோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கோம். ஒரிஜினல் லேண்டிங் ஜோன்ல இருந்து 4 மைல்ஸ் தள்ளி தான் இருக்கோம். காப்பி தட் கேப்டன். ஒரு நிமிஷம் உங்களை தொலைச்சிட்டோமோன்னு நினச்சோம். சைனீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரோன்ஸுக்கும் ஏர்கிராஃப்ட்டுக்கு நடுவில் ஒரு கொலிஷன் நடந்திருக்கு, சரியா? கரெக்டாக சொன்னீங்க சார். அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க எரிக்கல்ல அழிக்க ஹார்ஸ் ரேஸ் தான் நடக்குது. நம்ம கண்ட்ரிஸ் அதை செஞ்சு முடிக்கும் நம்புறேன். நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ரிக். தட்ஸ் அ நெகட்டிவ். இதோட இம்பாக்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்புறம் டர்னர் பர்ல் அவங்க நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா மிஷனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம். இதை நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை மிஸ்டர் டேவிஸ். இந்த மிஷனை நீங்கள் 5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கலன்னா அப்புறம் நாம எல்லாருமே டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். போட்டோஸோடைய ரிப்போர்ட் படி அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற நொடியில் ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரஷ்யன்ஸ் அவங்களுடைய கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா அவங்க எரிக்கலுடைய மேகங்களுக்கு நடுவில் காணாம போயிட்டாங்களாம். காப்பி ஜெனரல். டேவிஸ், மில்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன? அவரோட நிலைமையை பார்க்கும்போது ப்ளீடிங் பெருசா வெளியில வரல, ஆனா இன்டர்னல்ல இருக்கு. ஷிப்புக்கும் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு டர்னருக்கு நன்றி சொல்லணும். கேப்டன், இப்பவே அந்த மிஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ராக்கெட்ஸ் இப்ப லான்ச் ஜோனுக்கு போய் ஆகணும். சார், நாங்க ஒரிஜினல் லேண்டிங் சைட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். நம்ம கிட்ட இருக்க பேலோடுக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்புறம் அந்த எரிக்கல் சீக்கிரமா பூமியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்ப சீக்கிரம் ஆரம்பிங்க. சார், நம்ம சட்டில்ஸ் எரிஞ்சிடுச்சு. டேவிஸ், உங்களோட லோடு எல்லாத்தையும் மேனுவலா ஆபரேட் பண்ணுங்க. கண்டிப்பா. அப்புறம் நாங்க ஸ்பேஸ் வாக் இங்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் லிமிட்டட் ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்புறம் மில்ஸ் இங்கே தான் இருக்க போறாரு. டேமேஜை ஃபிக்ஸ் பண்ண இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்மளால் டேக் ஆஃப் பண்ண முடியாது. த்ரஸ்டர்ஸ்லாம் முழுசா சேதாரமாக இருக்கு. இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஸ்டீரிங் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதே தான். இங்கேருந்து நம்ம போன பிறகு இந்த ஷிப்பை நம்ம காயிலாங்கடைக்கு தான் போடணும். ஜேக்கப்ஸ், நாம இப்போ என்ன நிலைமையில இருக்கோம்? வெல், இப்போ நம்ம ஸ்பேஸ் வாக்குக்கான ஒரு டிட்டாச்சு நடக்க போகுது. அதுவும் லிமிட்டட் ஆக்சிஜனோட. அப்புறம் நம்மளோட சூட் வெயிட்டோட இப்போ அதிகமான கனத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அதிக கனம் வைக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரெஸ் ரொட்டேஷன் நமக்கு இப்போ கரெக்டாக 3 hours 38 minutes இருக்கு சார். கிவ் ஆர் டேக். கிவ் ஆர் டேக். இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட ஓட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதில் எந்த ஒரு தப்பும் நம்ம பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேலையை ஆரம்பிக்கலாம். உனக்கு குட் லக் இவான். இந்த விஷயத்துல லக்குன்றது வேலையை செய்யாது இருக்கு. ஜேக்கப்ஸ், நாம சரியா எங்க போகணும்னு சொல்லு. வெல், நம்ம ஒரிஜினல் லேண்டிங் ஜோன்ல இருந்து நம்ம 2 ஃபுல் லாங்கிடியூட்னல் கோஆர்டினேட்ஸ்ல லேண்ட் ஆகியிருக்கோம். பட் அது ஆல்மோஸ்ட் கிட்ட தான் இருக்கு. பட் இது எல்லாமே ஒரு 11,400 ஸ்கொயர் யார்ட் மவுண்டன் பெருசுக்கு இருக்கு. அதனால நம்ம நேரா போய் 18 degreesக்கு வளைஞ்சு ஸ்ட்ரெயிட்டா 800 yardsக்கு போயிட்டே இருக்கணும். அப்புறம் அதுல இருந்து லெஃப்ட் 30 degrees எடுக்கணும். நல்ல வேலை உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க. வெல், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாம நான் கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்ணிட்டேன். லேண்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரிஜினல் LG வரைக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட டோபோகிராஃபிக்கல் எஸ்டிமேட் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அங்க நம்ம இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் யூஸ் பண்ண போறோமா? ஆமா. இதெல்லாம் இவ்ளோ சின்னதா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பார்க்க வேணா அப்படி தெரியலாம். இது எல்லாமே ட்ரிபிள் ரெயில் கன் சார்ஜர்ஸ், சரியா? இதெல்லாம் பாறைகளை தொலை போடுறதுக்கு பயன்படுத்துவோம். புல்லட்ஸ் மனித உடம்ப ஓட்ட போடுற மாதிரி தான். ஓ, ரொம்ப நல்லா விளக்கி சொல்றீங்க. லேசர் ட்ரில்ஸ்ல அதுல துளைகள் உருவாக்கி இதுல சார்ஜர்ஸ் எல்லாம் அதுல சிங்க் பண்ணிட்டா போதும். அப்புறம் உட்காந்து வான வேடிக்கையை பார்க்க வேண்டியதுதான். இப்போதான் நல்லதா ஏதோ சொல்றீங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம O2 லெவல்ஸை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம இப்போ 95% இருக்கோம். இப்போ நாம கொஞ்சம் டிலே பண்ணாலும் நாம திரும்ப வரும்போது நம்ம கிட்ட போதுமான ஆக்சிஜன் இருக்காது. அதனால வேலையை முடிச்ச உடனே சீக்கிரமா நம்ம ஷிப்புக்கு வாங்க. ஓகேவா? நாம இப்ப கிளம்பலாமா? காப்பி தட்.
நம்ம கார்கோ இப்போ எப்படி இருக்கு? எந்த சேதமும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ரைட். ஓகே, இப்போ செங்குத்தா மேலே ஏற போகுது, எல்லாம் ரெடியா இருங்க. இதை நம்மளால சுத்தி போக முடியுமா? எனக்கு தெரியல சார். எர்த் மாதிரி இங்க டோபோகிராஃபி ஸ்கேன்லாம் பண்ண முடியாது. நமக்கு வழியில என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அதனால நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகல. சரியா சொன்ன. ஓகே, எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. சரியான பாதையில பார்த்து போங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு நான் சாக விரும்பல. இது ரொம்ப செங்குத்தா இருக்கு. நம்மளால சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமான்னு தெரியல. 38 டிகிரிஸ் சவுத் வெஸ்ட்லேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு மெல்போர்னி 18 போகீஸ். 90 டிகிரிஸ் நார்த் வெஸ்ட்லேருந்து இன்னொன்று வந்துட்டுருக்கு பெர்லின் 6 போகீஸ். சார், ரஷ்யன் எம்பசிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. 0 சக்ஸஸ் ரேட் உள்ள ஸ்டிங்கர் மிஸ்ஸில் அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்களாம். அது பல இலக்குகளை தாக்குன்னு சொல்கிறாங்க. நாம இங்கேயே உக்காந்துக்கிட்டு இந்த பூமி சிதைந்து போறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒரு நம்பர்ஸ் கேம். நமக்கு ஸ்பேஸ் ஃபோர்ஸோடைய டிஃபென்ஸ் இன்டர்நேஷனல் ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ராணுவத்தை மேலேயே சுட்டு வீழ்த்த சொல்லுங்க. பேட்ரியாட் மிசைலை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? எல்லா ஏர்கிராஃப்டையும் லான்ச் பண்ணுங்க. நம்ம மிஷனுக்கு தொந்தரவா இருக்கிற எல்லா ஏர்கிராஃப்டையும் சுட்டு வீழ்த்த சொல்லுங்க. உடனே பண்ணுங்க. இப்போ நம்ம பைலட்ஸ் அனுப்பி அவங்கள காபு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். எல்லா ஏர்கிராஃப்டையும் அனுப்புங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸ், ஏர் ஃபோர்ஸ், என்னென்ன இருக்கோ எல்லா ஏவுகணையும் யூஸ் பண்ணுங்க. அது 2-3 மடங்கு ஆனாலும் சரிதான். இது மட்டும் எக்ஸ்ப்ளோட் ஆகலன்னா அப்புறம் மிகப்பெரிய சேதத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்களுக்கு எவ்வளவு மிசைல்ஸ் அனுப்பினாலும் ஒயர்லெஸ் டிட்டெக்ஷன் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பேட்ச், இது ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்ட். நம்ம ஸ்பேஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் இப்பவே லான்ச் பண்ணுங்க. ஏர்கிராஃப்ட் மிசைல் 1 மடங்கு 2 மடங்கு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போங்க. நம்ம எல்லையில சுட ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரையும் சுட்டு வீழ்த்திருங்க. ஸ்டாப் சர்ஜென்ட் யூஎனுக்கு கான்டாக்ட் பண்ணி இதையே பண்ண சொல்லுங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மிசைல் அனுப்ப சொல்லுங்க. கம் ஆன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. கொஞ்சம் வழியை பார்த்து ஓட்டுங்க. வந்துட்டோம். கேப்டன் கேப்டன் கேப்டன், இந்த ரிட்ஜுக்கு நம்ம வந்து சேர்ந்த பிறகு நம்ம லெஃப்ட்ல 1 டிகிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஜேக்கப்ஸ். சார், இது ஒர்க் ஆகுது. நம்மளோட சக்ஸஸ் ரேட் இப்போ 74% அதிகமாக இருக்கு. டாக்டர், நம்மளோட லாசஸ் என்ன? ஏர்ஃபோர்ஸோட ராணுவ தளவாடங்கள்ல 40% நம்ம இழந்துட்டோம். லண்டன் ஏர் ஸ்பேஸ் இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார். பெர்லினோட ஏர் ஸ்பேஸும் கிளியர். பாம்பேயோட ஏர் ஸ்பேஸும் கிளியர். மெல்போர்ன் ஏர் ஸ்பேஸும் கிளியர் ஆயிடுச்சு சார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் கிளியர் சார். பூமியை காப்பாற்றுற வேலையை விட இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். நம்மளோட மேஜர் பாப்புலேஷன் ஏரியாவை காப்பாற்றிருக்கோம். தேங்க்யூ டாக்டர். நீங்க விஜிலண்டாவே இருங்க. லிசா, தேங்க் காட், உங்களை ரீச் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் உண்மையா? எவன் எரிக்கல் கிட்ட போயிருக்காரா? ஆமா. ஓ ஓகே, நீங்க அவரை ரீச் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க நாங்க எல்லாரும் பங்கர்ல சேஃபா இருக்கோம்னு. மேசன் அவங்க அப்பா எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருக்கான். நான் கண்டிப்பா சொல்றேன். இதை பாரு, அவ உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு லான்ச் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதான் என்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னான். எனக்கு புரியுது. தேங்க்யூ. லிசா, நீ இப்போ ஓகே தானே? அட்லீஸ்ட் இந்த சைனீஸ் ட்ரோன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா அது பார்த்தோமே. அதெல்லாம் டெப்ரிஸ் ஃபீல்டில் இருக்குன்னு தான் நினச்சேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதுக்கு போதுமான ஷீல்டிங் இருக்கு பாரு. அதாவது அது நல்லா உடைஞ்சு போயிருக்கு. வெல், ஜேக்கப்ஸ், இங்கே உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நான் 1 டிகிரிக்கு இதை வியர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது?
சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட ஒரு அக்யூரேட்டான மேப் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதோட டோபோகிராஃபிலாம் நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்க நிறைய நேரம் எடுத்துக்கும். அதனால நாம லான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வேற ஏதாவது வழி இருக்குமா? இங்க வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. பல மைல்ஸ் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல நம்ம இன்னொரு வழியை கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். என்னோட கால்குலேஷன்ஸ் படி அது இங்க இருந்து ரைட்ல தான் இருக்கும். நான் சரியா தான் கணிச்சிருக்கேன். அது ரொம்ப கிட்ட தான் இருக்கு. ரொம்ப தூரமா இல்ல. ஸ்டூபிட். என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் ஃபெரிஸ் கிட்ட, ரிக் கிட்ட எல்லார்கிட்டயுமே பேசினேன். ஆனா யாருமே எனக்கு சொல்லல. ஸ்டூபிட், ஸ்டூபிட், ஸ்டூபிட். ஜேக்கப்ஸ். ஸ்டூபிட். So stupid. ஜேக்கப்ஸ். இங்க வா. ஹேய். ஹேய், ஹேய். என்ன பாரு. என்ன பாரு. என்ன பாரு. என்ன பாக்குறியா இல்லையா? சாரி சார். இது உன்னோட தப்பு இல்ல. ஓகே? உன்னோடது இல்ல. நாம எல்லாரும் பிளைண்டா தான் பறந்துட்டு இருக்கோம். ஓகே? ஓகேவா? நீ கொஞ்சம் அமைதியாயிரு. இங்க பாரு, உன்னோட பிரீத்திங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. நம்ம கிட்ட கம்மியா இருக்கிற ஓட்டுவை நீ அதிகமா பர்ன் பண்ற. ஓகே? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. ஆல்ரைட்? பிரைன் கிளியரா இருந்தா தான் வேலை செய்ய முடியும். புரியுதா? எனக்கு தெரியும். எல்லாம் என்னோட தப்பு தான். சாரி. நான் தான் எல்லாம் என்னால தான். நான் இந்த மாதிரி தப்பே பண்ணதில்ல. நான் டைமுக்கு அந்த சைட்டுக்கு போயிடலான்னு நினைச்சேன். அதே போல மறுபடியும் டைமுக்கு ஷிப்புக்கு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அது மட்டும் இங்க பாருபடி. ஸ்டே வித் மீ. அந்த சைட்டுக்கு எப்படி போகணுன்றத மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண. ஆல்ரைட்? ஷிப்பை பத்தி நம்ம அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம். எஸ் சார். ஓகே. அங்க பாருங்க, அது எல்லாமே மிசைல். அது எல்லாமே ரஷ்யன் மிஷல். எரிக்கலோட மேகங்களால வெடிச்சு சிதறி இருக்கு. இல்ல, அது முழுசா அழிக்கப்படல. அது தொலைஞ்சு போயிருக்கு. எல்லா திசையில இருந்து எரிகல்ல டார்கெட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நமக்கு நல்லது இல்ல. போங்க போங்க போங்க. அங்க ஒரு குகை இருக்கு. குகை இருக்கு பாருங்க. நீ ஓகே தானே? நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் ஆகலையா? என்னோட லைட்ஸ் போயிடுச்சு. நான் நல்லதா இருக்கேன். என்னதான் நடக்குது இங்க? அட கடவுளே. நாம இப்ப எங்க இருக்கோம்? என்னால எதையுமே பார்க்க முடியல. ஜேக்கப்ஸ், நம்ம இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். நம்ம மேல கற்கள் மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா வழியும் இப்ப மூடிடுச்சு. இந்த பாறைகளை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா நம்ம வெளியே போறதுக்கு வழி கிடைக்கும். டேவிஸ், டேவிஸ், this is Mills. டேவிஸ், come in. டேவிஸ், நான் மில்ஸ் சொல்றது கேக்குதா? மில்ஸ், come in. மில்ஸ். டேவிஸ். come in. Come in, டேவிஸ், come in. சரி, சரி. இல்ல 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 இப்படி நடக்க கூடாது. இல்ல இல்ல டேவிஸ், 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 கம் இன் டேவிஸ். டேவிஸ், நான் சொல்றது உனக்கு கேக்குதா? ஃபியூவல் லீக் ஆயிட்டு இருக்கு. நீங்க இப்பவே அங்க இருந்து கிளம்பி ஆகணும். டேவிஸ், கம் இன் டேவிஸ். இந்த லீக்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா என்னால கேரண்டி தர முடியாது. இங்க இருந்து நாங்க வெளியே வர எல்லா ஏற்பாடையும் உடனே செய்யுங்க. கம் ஆன் டேவிஸ். அட கடவுளே.
நான் சொல்றத கேக்குதா? சிக்னல் இல்ல, இங்க சிக்னல் எதுவும் இல்ல. இதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால சில டெப்ரிஸ கிளியர் பண்ண முடிஞ்சா நாம கொஞ்சம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. டேவிஸும் வில்லியம்ஸும் அநேகமா அந்த சைடு தான் இருப்பாங்க. இங்க இருந்து நம்ம போக முடியுமா? இதுல இரும்பு தகடுகள் அதிகமா இருக்கிறதுனால இதோட எடை அதிகமா இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை. அட கடவுளே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னது? நிறைய ஆக்சிஜனை நம்ம பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. இத ரோவருக்கு போனா தானே ஃபில் பண்ண முடியும். ஆமா கடவுளே. கையால தோண்டி இங்க இருந்து வெளியே போறது சாத்தியமே இல்ல. நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட் இல்ல, எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் இல்ல. ஆனா டார்கெட் சைட்ல இருந்து நம்ம ரொம்ப கிட்ட தான் இருக்கோம். அவங்க நம்மள வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா நான் அவங்கள அங்க கூட்டிட்டு போவேன். அவங்கள இங்கே விட முடியாது. ஸ்டைல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எரிக்கல்லோட சர்ஃபேஸை எப்படி வெடிக்க வைக்கணும்னு தெரியும். ஜேக்கப்ஸ் இல்லாம நம்மளால வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, உனக்கு தெரியுமா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நாம் லேசர் ட்ரில்ஸை வச்சு இதில் ஃபயர் பண்ணலாம். அதை வச்சு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இது ஓப்பன் ஆகும். அவங்க கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டாங்கன்னா இந்த குகை உடையிறதுக்குள்ளே அவங்க வெளியில் வரலாம். ஓகே, இது எப்படி பண்ண முடியும் நான் பார்க்குறேன். டெப்ரிஸ்ல ஷிஃப்டிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக அவங்கள வெளியே கொண்டு வரணும். நாம் ஒரு ராக்கெட்டை இக்னைட் பண்ணலாம். அது நம்மளை இங்கேருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போயிடும். அப்படி பண்ணால் நம்ம கிட்ட இருக்கிற ஃபியூல் குறைஞ்சிடும். ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகும். லேசரை ஃபயர் பண்ணுற அதே நேரத்தில் நம்ம ராக்கெட்டையும் இக்னைட் பண்ணணும். நான் போய் அவங்கள உள்ளே இருந்து வெளியில் கொண்டு வரேன். தயவு செஞ்சு இது வேலை செய்யுமான்னு பதில் சொல்லு. இது கண்டிப்பா வேலை செய்யும். தட்ஸ் a spirit. ரொம்ப நல்லது. ஒருவேளை நம்மள வெளியே கூட்டிட்டு போறதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் தான் நேவிகேட்டர். நம்ம இங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிஜனை பர்ன் பண்ணாம இரு. நம்ம இப்ப ஸ்டெரினஸ் எக்ஸசைஸ் பண்ணா ஓட்டுவை நம்ம கம்மியா பர்ன் பண்ணலாம். ஆக்சிஜன் சப்ளை ஓட ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா அது அவ்வளவு நல்லது இல்ல. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? உண்மையாவே இதெல்லாம் ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். உண்மையாவே ஹியூமனோட ஆக்சிஜன் ஸ்ட்ரென்த் லெவல்ஸ், அப்புறம் அது வந்து ஓகே ஓகே தேங்க்ஸ். இந்த இடத்தை கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமா? இதை வச்சு நம்ம அந்த சுவரை ஈஸியாக தாக்கிடலாம். இயந்திரம் மட்டும் உறுதியை இழக்காம இருந்தா இந்த குகையோட மேற்பரப்பில் இருக்கிற கற்களை ஈஸியாக தகர்த்திட முடியும். தியரிட்டிக்கலி அதுக்கு நம்ம இதை செய்யாமே இருக்கலாமே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போலாம். நம்ம ஒரு தடவை மட்டும்தான் இதை பண்ண முடியும். ரோஜர் தட். ஒரு டிகிரி கூட டீவியேட் ஆகக்கூடாது. ரோஜர் தட். ரெடி? ரெடி. ஃபயரிங் இன் 3 2 1. அங்க பாரு, அந்த இடம் கிளியர் ஆயிருக்கு. வா நம்ம அந்த வழியா வெளியே போயிடலாம். போ போ போ. சீக்கிரம், இன்னொரு மிசைல் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி गाइस. இந்த ரோவர் என்ன எவ்வளவுதான் தாங்கும்? நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒண்ணா இருக்கிறது தான் நல்லது. ஜேக்கப், சைட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்போ இந்த டிராவல் ரேட்டை பார்க்கும்போது நம்ம லான்ச் விண்டோவை இன்னும் ஒரு 1 hour மிஸ் பண்ண போறோம். எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருங்க. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக போறோம். லெட்ஸ் கோ. இந்த ரோவர் சஸ்டெயின்டுக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. இந்த நிலப்பரப்பை இதால ஹேண்டில் பண்ண முடியல கேப்டன். That's it guys. நம்ம நிறைய நேரத்தை வீணாக்கிட்டோம். ஆக்சிஜன் ரிசோர்ஸை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிளான் பி கிடைக்கிற வரைக்கும் அதை உங்ககிட்ட பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. டேவிஸ், இது ஸ்பேஸ் ஃபோர்ஸோட கமாண்ட். டேவிஸ். Space Force Command.
திஸ் இஸ் கேப்டன் மில்ஸ். கேப்டன் டேவிஸும் அவங்களோட டீமும் இப்போ சர்ஃபேஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு நிம்மதி வந்திருக்கு கேப்டன். அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க என்ன ரீச் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எனக்கு எதுவும் ஸ்டெடி சிக்னல் கிடைக்கல. யுஎஸ்எஸ்எஃப் கமாண்ட், இப்பதான் உங்களோட லைன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபியூவல் லைன்ல ஒரு சின்ன லீக் இருக்கு. இப்பதான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெடியான நம்பர்ஸ் உங்க சைட்ல தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ரோஜர் தட், மில்ஸ் கிட்ட உங்களை ரீச் பண்ண தான் ட்ரை பண்ணுன்னு சொல்லுங்க. இந்த சமயத்தில் என்னன்னா, சர்ஃபேஸ் சைட்டுக்கு போன அவங்க 10 நிமிஷத்தில் அதை லான்ச் பண்ணியே ஆகணும். கமாண்ட் ரீடிங். ஃபியூவல் லைன்ஸ் இப்போ ஸ்டெடியாக இருக்கு. தேங்க் காட். அவங்கள காண்டாக்ட் பண்ணா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். டேவிஸ், நம்ம லான்ச் சைட் லொகேஷனுக்கு நிறைய மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு. அங்க டிட்டோனேட்டர்ஸை செட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம இப்படியே போயிட்டு இருக்க முடியாது. நம்ம சீக்கிரமா அங்க போய் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நேரா போங்க. எந்த சைட்ஸும் எடுக்காதீங்க. அப் அண்ட் டவுனையும் தவிர்த்துடுங்க. டேவிஸ் கம் இன். டேவிஸ், நான் தான் மில்ஸ். திஸ் இஸ் டேவிஸ், கோ. டேவிஸ், கமாண்ட் கிட்ட இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ள நீ லான்ச் சைட்டுக்கு போய் ஆகணும். 10 மினிட்ஸ். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் சில 100 யார்ட்ஸ் தான் இருக்கு கேப்டன் மில்ஸ். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். காட் ஸ்பீட் சார், காட் ஸ்பீட். அவர் அந்த ரஷ்யன் மிசைல்ஸை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது. நிறைய வந்துகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட பிளான் பி ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு, இறங்குங்க, வாங்க போலாம். இது மேல் ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, சுடுங்க. டேவிஸ், ஜேக்கப், டேவிஸ், ஜேக்கப். அட கடவுளே, நான் வந்துட்டு இருக்கேன் நண்பா, அங்கே இரு. என்னால முடியல. நோ 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 நோ. ஜேக்கப்ஸ். ஹே படி, ஓ ரிப்ஸ்ல ஏதோ குண்டடி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். செஸ்ட் பிரேஸை வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதா? எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இங்க பாரு நண்பா, நம்பிக்கையோட இரு. நம்ம இங்க இருந்து கண்டிப்பா வெளியில போவோம். புரியுதா? உன் கைய கொடு, நம்ம போகலாம். ஆல்ரைட், அந்த சைட்டுக்கு போய் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்ல, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. நான் சொல்றேன்ல, நம்ம கிட்ட டைம் இல்ல. நீங்க இப்ப போய் ஆகணும். போங்க. மிஷனை சீக்கிரம் முடிங்க. ஜிபிஎஸ் உடஞ்சிருச்சு கேப்டன். இனிமே என்னோட தேவை உங்களுக்கு இருக்காது. திரும்ப போறதுக்கான வழியை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம ஷிப்ல இருந்து வந்த ரோவர் ட்ராக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. அது ஒரு ட்ரெயின் ட்ராக்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாம நான் உயிர் பிழைக்கிறதுக்கு உண்டான ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. 0. ஜேக்கப்ஸ், நம்பிக்கையை இழக்காத. எழுந்து வா நண்பா. ஜேக்கப்ஸ், என்ன மன்னிச்சிரு. I'm sorry. I'm sorry.
நம்ம தான் வந்துட்டோம்ல, வேலையை ஆரம்பிங்க. எரிக்கல் இப்ப டெப்ரிஸ் பார்த்து கடந்து வெளியே வந்திருக்கு. நம்ம சீக்கிரமா அதை முடிச்சாகணும். ராக்கெட்ஸ் அன்வொர்க் பண்ணுங்க. இல்ல இல்ல, நாம மட்டும் இங்க இருந்து போகலன்னா அப்புறம் எல்லாருமே செத்துடுவோம். ராக்கெட்டோட இக்னிஷன் சிஸ்டம் மொத்தமா நாசமாயிருக்கு. என்ன? நோ, மிசைல்ஸ் எல்லாமே டெட் ஆயிடுச்சு. இனிமே அதை லான்ச் பண்ண முடியாது. ஃபயரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னா அது வெறும் யூஸ்லெஸ் மெட்டல் தான். நான் பூஸ்டர் உடனே அன்வொர்க் பண்றேன். இப்ப இல்லனா அதுவும் போயிடும். ஓகே டேவிஸ், நம்ம அடுத்த கட்ட பிளான் என்ன? எனக்கு தெரியலன்னா அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். என்ன? இந்த மொத்த பூமியும் என்னோட ஃபேமிலி தான். இல்ல 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 டேவிஸ், கண்டிப்பா இன்னொரு வழி இருக்கும். இன்னொரு வழி இருந்தே தீரும். டேவிஸ், நம்ம பூஸ்டர் ஹூக் பண்றதுக்கு ஸ்டைல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணனும். சீக்கிரமா வா. அங்க என்னதான் நடக்குது? ரோகர் கிட்ட இருந்து ஏன் ரெஸ்பான்ஸ் வரல? ரோவர்ஸ், மிஸ்ஸில்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல போயிருக்கு. அப்போ முடிஞ்சதுன்னு அர்த்தம். பூமியை காப்பாற்றுற லாஸ்ட் சான்ஸ் போயிடுச்சு. எல்லாரும் கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் என் ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப அவ்வளவுதானா? பூமியை எரிக்கல் தாக்கி பல கோடி மக்கள் சாகுறத நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறோமா? இல்ல, நம்மளோட ட்ரில் கன் சைடு நம்ம இங்க ட்ரில்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பூஸ்டர்ஸ் அதுல செட் பண்ண ஸ்டைல்ஸ். நம்ம இத ட்ரை பண்ணலாம். எஸ், லெட்ஸ் ட்ரில். லெட்ஸ் ட்ரில். டேவிஸ், சீக்கிரம் வா. ஸ்டைல்ஸ், எல்லா ராக்கெட்டையும் செட் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு 45 ஃபீட்ஸ் ஆவது நம்ம ட்ரில் பண்ணுவோம். அப்பதான் நம்மளால முடிஞ்ச அளவு சார்ஜஸ் செட் பண்ண முடியும். காப்பி தட். கேப்டன், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஒன்ஸ் இதை பூட் பண்ண பிறகு நம்மளால இதை இயக்க முடியும். அடக்கடவுளே, ராக்கெட் நம்பர் 3 தெரியாம நம்ம கேபிள ட்ரிகர் பண்ணிட்டோம். டேவிஸ், அந்த 3 ராக்கெட்டையும் முதல்ல கழட்டி விடுங்க. சீக்கிரம், இப்பவே. காப்பி. இப்பவே, சீக்கிரம். இல்ல, கிரிட்டிக்கல் அலர்ட். டெட்ராய்ட் ஒரு கேஸ்ட்ரோஃபிக் டேமேஜை சந்திச்சிருக்கு. டாக்டர், அந்த எரிக்கலை தகர்க்க உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? மிச்சம் இருக்கிற எல்லா ஏவுகணையும் பெரிய பீசஸை டார்கெட் பண்ணி அழிக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. நம்மளுடைய அசட்ஸ் எல்லாமே நாம டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட இருந்த ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், டேங்க் எதுவுமே இப்போ மிச்சம் இல்ல. சார், சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாரும் பயத்துல இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இது ரொம்ப மோசமா இருக்க போகுது. ஈவாக்கியும் நேஷனல் கார்டையும் நான் எப்பயோ வர சொன்னேனே, அதை நீங்க ஏன் சொல்லல? அதனால இங்க எந்த மாற்றமும் வர போறது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் இப்ப பயத்துல இருக்காங்க. தாக்குதல் நடக்க இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. என்னோட தப்பு தான். ஜேக்கப்ஸ், டர்னர், ஸ்டைல்ஸ், இந்த மொத்த மிஷனும் என்னோட தப்பு தான். இல்ல இல்ல இல்ல, இது உன்னோட தப்பு இல்ல. இது இந்த சிஸ்டமோட ஃபால்ட் தான். நம்மளோட ஹோல் இக்னிஷன் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிருக்கு. இல்ல, அந்த இக்னிஷன் சிஸ்டம் இப்போ நமக்கு அவசியம் இல்லை. நம்ம ரிமோட்டா ஃபயர் பண்ற இக்னிஷன் சிஸ்டம் தான் ஃபெயில் ஆயிருக்கு. அதாவது அந்த சிஸ்டமை எலக்ட்ரிக்கலா நம்ம ட்ரிகர் பண்ண முடியாது. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதா? இல்ல, முடியும். நம்ம கிட்ட இன்னும் 4 ராக்கெட்ஸ் இருக்கு. 4 ஃபியூல் லைன்ஸும் இருக்கு. மில்ஸோட பிளான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை உள்ள இருந்து நம்ம லைட் பண்ணணும். ஃபியூலோட வால்ஸை நம்ம மேனுவலா ட்ரிப் பண்ணா அது சாத்தியமாகும்.
ஓகே. டேவிஸ், நான் மில்ஸ் பேசுகிறேன், உனக்கு கேட்குதா? சொல்லு மில்ஸ். ஓ தேங்க் காட். டேவிஸ், நீ பேசுறது எனக்கு கேட்குது. உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஜேக்கப்ஸ் செத்துட்டான். இப்போ ஸ்டைல்ஸும் இல்லை. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். மில்ஸ், நாங்கள் இப்போ சைட்டில் தான் இருக்கோம். ஆனால் டெட்டனேட்டர். நான் சொல்கிறத கேளு டேவிஸ். ஃபியூவல் லைன் டேமேஜ் ஆகிருக்கு. அதில் நம்ம நிறையா இழந்துட்டோம். ஆனால் அதை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ராக்ல இருந்து நம்மளால் வெளியே போக முடியும். ஓகே, இதை நம்ம டிப்ளாய் பண்ணலாம். இதை இக்னைட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம போயிடலாம். என்கிட்ட ஷிப்புக்கு போகிற அளவுக்கு ஓட்டு இருக்கு. நம்ம ஷிப்புக்கு போயிட்டா எல்லாமே சரியாயிடும். என்ன யோசிக்கிற? நீ தான் பைலட். மில்ஸால் இதை தனியாக பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் போகும்போது ஆக்சிஜன் தீந்து போயிடும். யாராவது ஒருத்தர் இங்கேயே இருந்து இந்த வேலையை முடிச்சு தான் ஆகணும். படி, நீ இங்கேருந்து கிளம்பு. இல்லை 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 இல்லை, நம்ம கேனிஸ்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, கவலைப்படாத. என்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு ஓட்டு இருக்கு. அப்போ நம்ம சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம ஜேக்கப் சொன்ன மாதிரி ரோவரோட ட்ராக்ஸ் நம்ம ட்ரெயின் ட்ராக்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி ஷிப்புக்கு போயிடலாம். டேவிஸ், போ. உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு மேலே இந்த மிஷனில் யாருமே சாக வேண்டாம். ஏவன், உனக்கு மேசன் இருக்கா? டெட்டனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இக்னிஷன் ஸ்டார்டரை இயக்கி ஆகணும். எக்ஸ்ப்ளோஷன் இருந்தால் அதோட டேமேஜை நம்ம ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. போ. வில்லியம்ஸ், என்ன ரொம்ப டயர்டாக இருக்க போல இருக்கு? இல்லை, நான் வந்துட்டேன். ஓகே, நம்ம லான்ச்க்கு ரெடி பண்ணலாம். இப்போ லான்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம். I love you. எனக்காக அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்க. ரெடி. சார், அந்த எரிக்கலோட பக்கத்துல இக்னிஷன் நடந்திருக்கு. அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் எரிக்கலை பூமி கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிட்டு இருக்கு. டாக்டர், எரிக்கற்கள் நகருது. ஜெனரல் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ 4 டிகிரிக்கு மூவ் ஆகுது. 8 டிகிரிஸ். இது எர்த்தை விட்டு பல ஆயிரம் மைல்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. காப்பி தட். சர்ஜென்ட் எல்லா என்டிட்டிஸையும் அலர்ட் பண்ணுங்க. எரிக்கலுடைய திசை தடமாறி இருக்கு. நம்ம மிஷன் முடிஞ்சது. வெல்டு. எரிக்கலோட திசை 19 டிகிரிஸ்க்கு தடம் மாறி இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது வில்லியம்ஸ். நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. ரிக், டேவிஸ் அவர் தான் அந்த டிவைஸை ட்ரிகர் பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் தான் இருக்காரு. ரிக், ஆமா, நான் எதிர்பார்த்தது தான். மேக்சிமம் அப்படியே நடந்திருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் தான் டாக்டர். இந்த மிஷினில் உங்கள் பங்கும் இருக்கு. நமக்கு கொடுத்த வேலையை நம்ம இன்னைக்கு சரியா செஞ்சு முடிச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் டேவிஸ்,
இதை உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட காட்ட சொன்னாரு. தேங்க்யூ. இதுதான் நான் உனக்கு தர லாஸ்ட் மெசேஜா இருக்குமோன்னு தோணுது. அதனால நான் இதை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும், என் நாட்டுக்காகவும், என் கிரகத்துக்காகவும். லீசா, எனக்கு மேசனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. உன் அப்பா உனக்காக தான் செஞ்சாருன்னு சொல்லு. இது அவனோட எதிர்காலத்துக்காக, அவனோட குழந்தைங்க எதிர்காலத்துக்காகவும். ஓ, அப்புறம் பாத்தியா, இதை நான் என்னோட எடுத்துட்டு போறேன். மேசன் கிட்ட சொல்லு, ஒவ்வொரு தடவையும் அவன் வானத்தை பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ்மேன் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லு. அவனுக்காக நான் எப்பவும் சேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன் என்னால விவரிக்கவே முடியாது. நான் இந்த மிஷனுக்கு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லவ். இந்த கிரகத்தை காப்பாத்த நாங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் லவ் தான். நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். இந்த உலகத்தோட எதிர்காலத்தை உருவாக்குவோம். I love you so much.